Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் தமிழ் தெரியாமல் அரசு பணியா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எந்த மாநிலத்தில் அரசு பணி புரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழியை தெரிந்திருக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த மாநிலத்தில் அரசு பணி புரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தமிழ் தெரியாமல் அரசு பணியா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த மாநிலத்தில் அரசு பணி புரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், எந்த வழக்குல நீதிமன்றம் இது போன்ற விஷயத்தை தெரிவித்திருக்கிறாங்க? வழக்கின் பின்னணி என்ன? வணக்கம் ஷியாம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்கின்றார். நான் மின் உற்பத்தி கழகம் தேனி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணி சேர்ந்தேன். தமிழ் மொழியை ஒரு பாடமாக படிக்காததால் 2 ஆண்டுகளில் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாததால் என்னை பணியில் இருந்து நிறுத்தி வைத்தனர். இந்த நிலையில் நான் TNPSC நடத்திய மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனவே என்னை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என அந்த மனுவில் தாக்கல் செய்கின்றார். இந்த மனு ஏற்கனவே விசாரித்த தனி நீதிபதி மனுதாரரை பணியில் மீண்டும் சேர்க்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தால் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஜெயக்குமார் தரப்பில் வழக்கறிஞர் கூறுகையில், மனுதாரரின் தந்தை கப்பல் படையில் வேலை பார்த்தவர். இடம் மாறுதல் செய்யப்பட்டதால் CBSE பாடத்திட்டத்தில் படித்ததால் அவர் தமிழ் கற்கவில்லை. ஆனால் தற்போது மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளார். எனவே பணி வழங்க மறுக்கக்கூடாது என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் அரசு பணிகள் பணிபுரிய வேண்டும் எனில் தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாது எனில் என்ன செய்வது? அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும்? இங்கு மட்டுமல்ல, எந்த மாநிலத்திலும் அரசு பணி புரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி தெரிந்து இருக்க வேண்டும். தெரியவில்லை எனில் என்ன செய்வது? குறிப்பிட்ட கால அளவுக்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொது பணிக்கு ஏன் வருகிறீர்கள்? எனவே அனைத்து தரப்பினரும் இறுதி விவாதத்திற்கு தயாராக வர வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.